அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்குறீங்களா? கறிவேப்பிலை கொத்தமல்லி துவையல் தாங்க. கூட புதினாவும் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். நேற்று காய்கறி வாங்க போனான் என் பையன். அவனுக்கு கறிவேப்பிலை துவையல்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அம்மா நிறைய கறிவேப்பிலை வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு துவையல் செஞ்சு தாம்மா அப்படின்னா. சரிடா நாளைக்கு செஞ்சு தரேன், இன்றைக்கி சமையல் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டேன். அதனால தான் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுமே கறிவேப்பிலை புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு துவையல் எங்கள் வீட்டில். கருவேப்பிலை முடி கருகருன்னு வளரணும், நல்லா வளரணுன்னா கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, நிறைய எடுத்துக்கோங்க. சுகர் பிபியை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுதுங்க கறிவேப்பிலை. எங்கள் மாமா சொல்லுவார், நீ எனக்கு எதுவுமே செஞ்சு தர வேணாம், ஒரு கறிவேப்பிலை கொத்தமல்லியை வாங்கிட்டு வந்து துவையல் பண்ணி கொடு, அது போதும், அதுதான் 1000 ரூபாவுக்கு மெடிசன் அப்படின்னுவார். அவ்வளோ நல்லதுங்க. நாங்கள் குழம்புல கருவேப்பிலையை போட்டு வேஸ்ட் பண்ண மாட்டோம், பசங்க தூக்கி தான் போடுவாங்க. இந்த மாதிரி துவையலாக அரைச்சி கொடுத்து பாருங்களேன், குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், நமக்கும் நல்லது. கூட கோஸு, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு போட்ட பொரியல், பச்சை வெங்காயம். நன்றி.